தீபாவளி பட்டறைக்கு சீலை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. தீபாவளி இன்னும் 4 நாள் இருக்குது. 4 நாளுக்கு முன்னாடியே சீலை கொண்டு வந்துருக்காங்க. என்னன்னா தீபாவளிக்கெல்லாம் அர்ஜென்ட்டாக கட்டிக்கமாக என்று சொல்கிறாங்க. எல்லாம் போய் கட்டிங் பண்ணி வாஷிங் பண்ணி வெளியே கடைக்கு ஷாப்புக்கு அனுப்புவாங்க சேல்ஸ் பண்ண. இன்னைக்கெல்லாம் போனஸோடு வருவீங்களா? இன்னைக்கெல்லாம் போனஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். பட்டறை போயிட்டு இன்னைக்கு தீபாவளி போனஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 சீலை 7 தான் வட்டிக்கிறோம். இதை வச்சு தான் தீபாவளி கொண்டு வந்தோம். இதுவும் போனஸ் தருவாங்களா தெரியலையே. போனஸ் தருவாங்களான்னு தான் எனக்கு தெரியல. போனஸ் அதுதான் இந்த வீடியோவே. போனஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நாங்கள் 7 வருஷமாக தறி தான் வட்டிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியும். உங்களுக்காக அந்த வீடியோ எல்லாத்துக்கும் வேலை செய்யறதுக்கு போனஸ் கிடைக்கும். எங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்டாக கிடைக்கும் பாருங்க. ஆமாம். ஓகே, பார்க்கலாம் அடுத்தது. பட்டறை போயிட்டு பார்க்கலாம். ஓகேங்க, வண்டியில் சேலையை வச்சாச்சு. சேலையை கொண்டு போய் பட்டறையில் கொடுத்துட்டு வந்துட்டே போகிறோம். போயிட்டு பட்டறை போயிட்டு பார்க்கலாம் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இன்னைக்கு கூட்டமானு தெரில. சேலை கொண்டுட்டு பட்டறை வந்தாச்சுங்க. இதுதாங்க அந்த பட்டறை. இதெல்லாம் கூட்டமாக இருக்காங்க. நான் வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உள்ள சரியான கூட்டங்க சேலை பார்க்குறதுல. பெரிய மூட்டையை தூக்கிட்டு வரணும்னு பார்க்குறீங்களா? போனஸில் எதுவும் கிடையாதுங்க. கோனு தறி ஓட்டுறது கோனு, சீலையை ஓட்டுற கோனுங்க. நம்மக்கிட்டேருந்து தான் போனஸ் வாங்கிட்டாங்க 300 ரூபா. இங்கே தறி ஓட்டுற இடத்துல இப்படி தான் எங்கிட்டேருந்து தான் வாங்குவாங்க அமௌண்ட்டு. ஏன்னா எங்களை ஒரு முதலாளின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் எங்கிட்டேருந்து வாங்கிட்டாங்க. இது வந்து கோனு தாங்க. ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி போனஸ்லாம் நாங்கள் தான் அவங்களுக்கு தரணும். இங்கே வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு. மழை வந்துட்டு இருக்குங்க. சரி, வீட்டுக்கு போகலாம். என்ன நினச்சி போய் வந்துக்கிறிய? ஃபுல் மழை. ஏன் நீ வேற ஒன்று ஏன்டா போனங்கிற மாதிரி ஆகி போச்சு. தீபாவளி போனஸ் இந்த இருட்டா தெரியுற நனைஞ்சு நல்லா எல்லாம் கசகசன்னு நனைஞ்சு போயிட்டேன். போயிருக்க கூடாது. அப்படி ஆகிப்போச்சு சாமி. சரி, போனஸ் எவ்வளோன்னு சொல்லலாம். எனக்கு வேற ஆவலாகுது. போனஸா 300 ரூபா. 300 ரூபாயா? பரவாயில்ல. நம்ம 7 வருஷம் வட்டி இருக்கிறோம். எங்கேயுமே தந்ததே இல்லை. நம்ம காசு அவங்களுக்கு 300 ரூபா. அவங்களுக்கு? ஆமா, நாம எங்கேயும் முதலாளியும். நாம 2000 ரூபாய்க்கு ஓட்டுனுக்கு முதலாளியா நம்ம. நம்மளுக்கு கொடுத்தது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். 300 ரூபா நம்ம காசு பிடிங்கிட்டாங்க. 50 ரூபா ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டேன். 300 ரூபா. இதுதானே அந்த ஸ்வீட்டு? இதுதாங்க அந்த ஸ்வீட்டு. என்ன சோன் பப்படி? 50 ரூபாய்க்கு போகும் இந்த ஸ்வீட்டு. இது வந்து வாங்கி கொடுத்துட்டு எங்களுக்கு 300 ரூபாய் எங்க காசு பிடிங்கிட்டாங்க. எங்க பட்டறை வந்து எல்லாத்துக்கும் போனஸ் கம்பெனி தான் தரும். நாங்க கம்பெனி தரோம். ஓட்டுறது 2000 ரூபா, கோடி ரூபா இது பண்றீங்க. நம்ம காசு கொடுக்குறோம். பல கோடி ரூபா சம்பாதிக்கிறீங்க, நம்ம காசு கொடுக்குறாங்க. உள்ளையாவது காட்டு. நல்ல ஸ்வீட்டா இல்லை சோன் பப்படியா? இல்லையா? 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு. அதையும் ஓப்பன் பண்ணி தான் வச்சுக்கிறாங்கப்பா. ஓப்பன் தானா? ஓப்பன் இல்லை. பார்ப்போம். இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச தீபாவளி பரிசு. தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. தனிமை வரும். தலைவர் போல டைலாக் தான் நான் வருது. 300 ரூபா மறுபடிங்கிறாங்க சார். 300 தவந்தது கொடுத்தாங்களா கூட பரவாயில்ல. மனசாட்சி இல்லாதீங்களா? 50 ரூபா ஸ்வீட் கொடுத்து இதை வேற கட் பண்ண முடியாத வேற பண்ணிடுறாங்க. கட் பண்ணியாச்சுங்க. ஹெட் எல்லாம் கட் பண்ணியாச்சு. வாங்க பாருங்க. அதுலேயும் ஒன்று தின்னுட்டாங்களா? ஸ்வீட்டு ஒன்று இல்லையாட்டுங்குது. எங்கே ஓப்பன் பண்ணுது? அந்தாண்டு டேப் பண்ணுங்குது. கொடுக்குறது 50 ரூபா. 50 ரூபா ஸ்வீட்டு. இதில் 1008 டேப்பு. அதுலேயும் ஒன்று தின்னுட்டாங்க பாரு, ஒரு ஸ்வீட்டை. அதுதானடா இப்படியா இருக்கும்? நல்லா ஸ்வீட் நம்பி போய் கிடக்கும். லட்டு தின்னுட்டாங்கன்றது. லட்டு இல்லை, லட்டு இருக்கு. இன்னொன்று ஜிலேபி இல்லை. ஜிலேபி தின்னுட்டாங்க. அவ்வளோதாங்க நம்ம ஸ்வீட்டு. இவ்வளோதாங்க எங்களோட தீபாவளிக்கு பரிசு தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப ஒஸ்ட் தீபாவளி. ரொம்ப மோசமாக போயிருக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு தரலாம். இப்போ இந்த ஒரு ஸ்வீட்டுக்கு 300 ரூபா நாங்கள் தரோம். இதே மாதிரி 3 பாக்ஸ் தரலாம். 100 ரூபான்னு போட்டு. இதில் இந்த மழை வேற தறியும் ஓட்ட விடாது பண்ணி. இது வேற ஒன்று. ஓகே, பாய். சரி, பாய்ங்க. அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். தீபாவளி எப்படி? சரிங்க, வாங்க போதுங்க, நிறுத்துருங்க.